தாண்டா இருக்கேன். ஏன் அப்படி கத்துற? இந்தாங்க இருமல் மருந்து. ஏன்டா மருந்தை வாங்கி வாங்கி காசு அப்படி கையாக்குற? இப்ப என் உடம்புக்கு என்ன? இப்படி ராத்திரி பூரா கொள்ளுகளும் இரும்பல்ல வீடே விசாரிட்டு போச்சு. அம்மா அம்மா ஏண்டா இந்த மருந்தை சாப்பிட்டா என் இருமல் சரியா போயிடுமா? அம்மா, இருமலுக்கு உண்டான மருந்துகள்ல எல்லா மருந்தையும் ஒரு முறை டாக்டர் உனக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தார். அந்த வரிசையில இதான் கடைசி மருந்து. இதுவும் சரிப்பட்டு வரல, உனக்கு ஆபரேஷன் தான். ஏண்டா இருமலுக்காக யாராவது ஆபரேஷன் பண்ணுவாங்களா? அது இல்லம்மா, அந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான். அது சரி, கத்தி கைமா ஆபரேஷனுக்காக அலையிற டாக்டர் நான் பார்த்ததே இல்லடா. ஏமா அந்த டாக்டர் சொல்லி இது வரைக்கும் நீ என்ன கேட்டிருக்க? என்ன கேட்கல? 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு கண் ஆபரேஷன் ஆச்சு இல்ல? ஆமா. கண் கட் அவுத்த உடனே டாக்டர் என்ன சொன்னார்? நேர கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக சொன்னார். நீ என்ன பண்ண? 3D படத்துல போய் உட்கார்ந்த, ஸ்கிரீன்ல நம்ம ஹிட்டி உன் கண்ணை குத்தி பாதி படத்துல கண்ணு விட்டு போய் மறுபடியும் டாக்டர் வீட்டுக்கு போனல. நீ எனக்கு 1000 தான் வைத்தியம் பண்ணாலும் அந்த லட்சுமி மாதிரி ஆகாதுடா. எந்த லட்சுமி? அதான்டா நம்ம ஊர்ல வீட்டுல இருக்க அந்த பசுமாட்டை சொல்றேன். ஓ, நம்ம லட்சுமி சொல்றியா? ஆமா, அந்த பசுமாடும் இருமலுக்கு என்ன பண்ணும்? என்ன பண்ணும் மாவா? ஒரு வேளைக்கு ஒரு படி பால் காய்ச்சுண்டா அந்த பாலை நல்லா சுண்டா காய்ச்சி அந்த 2 விளக்க தட்டி போட்டு குடிச்சா எப்படிப்பட்ட இருமல் போயிடும்டா. மா, அப்படி ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்தா சொல்லு, இப்பவே அந்த மாட்டை ஊர்ல இருந்து ஓட்டியாந்துடுறேன். அது நடக்கவே நடக்காதுடா. நடக்காதா? ஏன் நொண்டி மாடா? அது இல்லடா, அந்த மனுஷன் இருக்காரு. யாரு? உங்க அப்பன். அந்த மாட்டை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. காலங்காத்தா அவர் மூஞ்சிலதான் முழிப்பாரு. அதனால அந்த மாட்டை பெட்ரூம்லயே கட்டி வச்சிருக்காரு. மாட்டை பெட்ரூம்ல கட்டி வச்சிருக்காரா? அதை விட இவர் போய் மாட்டு குட்டையில படுக்கலாமே. படுத்துக்கலாம், ஆனா அங்க இருக்கிற எருமைக்கு இவரை கண்டா பிடிக்காதே. சரிம்மா, நாளைக்கே ஒரு படி பசும்பால் கலந்து நம்ம வீட்டுல ஊத்த சொல்றேன், போடுமா? ஏண்டா பாலை கொண்டாந்து குடுக்கறவன் அதுல தண்ணிய கலக்காம இருப்பானா? அதனால நாமளே கலந்தா எப்படி? அடுத்த மாட்டை நம்ம பால் கலக்க முடியுமாமா? அது இல்லடா, நாமளே ஒரு பசுமாட்டை வாங்கி அதுல வேலைக்கு அழகா பால் கலந்தா எப்படி? என்னது காசு கொடுத்து இந்த மாடு வாங்க சொல்றியா? களிமல்லியா பண்ண சொல்ற? வீட்டுல பசுமாடு இருந்தா வீடு லட்சுமிகரமா இருக்குண்டா. டேய், பசும்பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம். பசுவின் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. போதுமா? போதும், விட்டா பசுமாட்டை பத்தி ஒரு கட்டுரையா ஆரம்பிச்சிருவேன். டேய் ராமசுப்பு, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல பசு வாங்க ஏற்பாடு பண்றேன். நாளைக்கே பசுமாடு தானம்மா? அம்மா வேண்டாமா, அதுக்கு தீனி பண்ணணும், இல்லன்னா போஸ்ட் கட்டணும். அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. டேய், இது வரைக்கும் நீ இந்த மருந்து பார்த்த தவிர வேற எதாவது வாங்கி கொடுத்துருக்கியா? பெத்த தாய், நான் கேட்கிறேன்டா, ஒரு நல்ல பசுமாடு வாங்கி கட்டுறா. தாய் சொல்ல தட்டாதரா. அம்மா அம்மா அம்மா, இருமாடம்மா இருமாடா. அம்மா, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டு கொள்ளையில ஒரு பசுமாடு இருக்கும். திருடு வேணும் இல்ல வாங்க வேணும் எனக்கே தெரியாது. அம்மா, இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குன்னு எனக்கு சின்ன வயசுலயே தெரிஞ்சிருந்தா சின்ன சின்ன கண்ணுக்குட்டியா வாங்கி வளர்த்திருப்பேன். இந்நேரம் அது அழகா வளர்ந்து பெரிய பெரிய மாடான்னு இருக்கும். பசுமாட்டுக்கு நான் எங்க போவேன்? அழகான பசுமாடு எப்படி இருக்கும்? இப்படி நல்லா இருக்கும். எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? வாசு, நான் இப்ப சொல்ல போற விஷயம் வீட்லயும் பேச முடியாது, ஆபீஸ்லயும் பேச முடியாது. அதனாலதான் இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். அது போகட்டும், உனக்காக என்ன வெயிட் பண்றது? ஏன் இவ்வளவு லேட்? நீ என்ன சார் இப்படி சாதாரணமா கேட்டீங்க? நான் வரவழியில ஸ்கூட்டருக்கு குறுக்க ஒரு மாடு பூந்துருச்சு சார், அவ்வளவுதான். மாடு மேல ஸ்கூட்டர் இடிச்சு நாக்கு விழுந்து மாடு என் மேல ஏறி ஓடி போயிடுச்சு சார். மாடு ஏறி ஓடுமா? இன்னும் பயங்கரமா ஓடி போச்சு சார். அவ்வளவுதான், எனக்கு பயங்கர கோவம் வந்து எங்க மாட்டுக்காரெல்லாம் அவனை கூப்பிட்டு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். எனக்கு மாடு மேலே சாதாரணமா வெறுப்பு. அதுவும் இதுக்கப்புறம் பசுமாடுன்னு யாராவது சொல்லட்டும் அப்படியே பல்ல உடைக்கணும் போல. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இந்த மேட்டர் நான் எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்றேன். இல்ல பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணு இல்ல, ஊர்ல இருந்து எங்க அம்மா வந்து என் கூட தங்கி இருக்காங்க, அது உனக்கு தெரியும். ஏன் தெரியுமே, அந்த ஊர்ல இருந்து உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க சம்சாரத்துக்கும் உங்க அம்மாக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. இதனால உங்க சம்சாரம் உங்க கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க. இப்போ உங்க சம்சாரம் போயிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. எல்லா விஷயம் எனக்கு தெரியுமே. அதான் அடுத்த வீட்டு சமாச்சாரமா டீடைலா ஞாபகம் வச்சிருப்ப. ஆபீஸ்ல ஒரு ஃபைல் எடுறானா நீ தேடுவ. இது நான் சொல்ற விஷயத்த ஆனா நீ கோயிச்சு கூடாது. அது வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு பசுமாடு வேணுமா? என்னது மாடா? வாசு, பதட்டப்படாம கடுப்பா. எங்க அம்மாவுக்கு சொல்ல முடியாத இருமல். சொல்ல முடியாத இருமலா? ஏன் மனசுக்குள்ளே எறும்பிக்கிறாங்களா? அது இல்லப்பா, பசும்பால் சாப்பிட்டா இருமல் குறையுமா, அதுக்காக வீட்டோட ஒரு பசுமாடு இருந்தா தேவைப்பட்ட போது பால் சாப்பிடலாம்னு ஆசைப்படுறாங்க. பாருங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு மாடு என்ன, ஒரு மாட்டு பண்ணையை வாங்கி கொடுங்க. ஆனா மாட்டை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. இன்னும் ஊம காயமே ஆறல. வாசு, இதுக்கு நீ கோவப்பட்டா எங்க அம்மா ஆசைப்படுற மாட்டை நீதான் வாங்கி தரணும். என்னது?
பசு, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நீதான் எப்படியாவது எனக்கு மாடு வாங்கி தரணும். ஏன்னா எனக்கு மாட்டை பத்தி ஒண்ணும் தெரியாது. எனக்கு கூட உங்களை பத்தி தான் தெரியும். எனக்கு கூட மாட்டை பத்தி தெரியாத. ஆனா எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. நான் மாடு வாங்கி தரலன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட கூட சொல்லிக்காம ஊருக்கு மூட்டையை கட்டிடுவாங்க. எனக்கு எங்க அம்மா நான் உயிர். என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? வாசு, உனக்கு அடுத்த இன்கிரிமெண்ட் எப்போ? ஜூன் மாசம். அதை நான் இப்பவே தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா நீதான் மாடை வாங்கி தரணும். என்ன சார் நீங்க திடீர்னு என்ன போய் மாடு வாங்கி சொன்னா எனக்கு மாட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப நான் எப்படி மாடு வாங்கி? பாசு, நீ ஒரு நல்ல மாட்டை வாங்கி கொடுத்துட்ட. உனக்கு சம்பளத்தோட ஸ்பெஷல் லீவ். தேங்க்யூ சார். சார் நம்ம வேணா இப்படி பண்ணலாமா சார்? எப்படி? அதாவது கவர்மெண்ட் பால்ட்டி போல இருந்து பால் வாங்கி கொடுத்துடலாமே சார்? நல்ல பால் கிடைக்கும். இல்லனாக்கா இப்ப மாடு யாருமே விக்கிறது இல்லன்னு சொல்லி உங்க அம்மா ஏமாத்திடலாம். பாசு, இன்னும் நீ குழந்தைத்தனமாவே பேசிட்டு இருக்க. எப்ப ஒரு பசுமாடு எங்க வீட்டுக்குள்ள வந்து அம்மான்னு கத்துதோ அப்பதான் எங்க அம்மாவோட இருமல் நிக்குன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. எப்ப எங்க அம்மாவோட இருமல் நிக்குதோ அப்பதான் நான் வாய் விட்டு அம்மான்னு கூப்பிட முடியும். ஏன் சார் டக்குனு ஒரு பைய எடுத்துன்னு போய் நீங்களே மாடு வாங்கிக்க வேண்டியதானே? ஏன்பா வேற முடியாம பேசுற நீ? இத பாருப்பா, எனக்கு எது வேணும்னாலும் எங்க மாமனார் தான் வாங்கி தரணும், வாங்கி தருவாரு. இதான் என் ஒய்ஃபோட கண்டிஷன். இப்ப நான் செலவழிக்க போறது என் சொந்த சேமிப்புல இருந்து. அதனாலதான் ஒன்ன மாடு வாங்க சொல்றேன். ஏன் நான் மாடு வாங்கி கொடுத்தா வீட்டுல தெரிஞ்சிடாத? சமாளிச்சிருவாத? எப்படி? என்னுடைய பர்த்டேவுக்கு நீ பசுமாடு பிரசன்டேஷன் பண்ணு சொல்லி சமாளிச்சிருவேன். அதனாலதான் ஒன்ன மாடு வாங்க சொல்றேன். ஓகேவா? நல்ல ஐடியா தான் சார். நான் எதுக்கும் உங்க அம்மா கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். அவன் மனசை மாத்த முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா மாடு வாங்குற முயற்சியில ஈடுபடுவோம். ட்ரை பண்ணு. பாருப்பா, நாங்க 10 தலைமுறையா பசுமாட்டோட பழகிட்டு இருக்கோம். அதனால நான் ஒரு மாடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்னடா ராமசுப்பு? அப்படியே பசுமாடு கரையாக்குற மாதிரி இருக்குது. பாருங்கம்மா, நான் என்ன சொல்றேன்னா எதுவும் சொல்ல வேண்டாம். என் லட்சியமே மாடு வாங்குறதுதான். என்ன கொள்கையில் இவ்வளவு ஊட்டியா இருக்காங்க? வாசு, எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ பேசாம கடையில போய் ஒரு பசுமாட்டை வாங்கி கொடுத்துரு. இல்ல இந்த சீசன்ல இங்க மாடு நல்லதா கிடைக்காதுன்னு பாக்குறேன். இங்க தானே கிடைக்காது. ஆந்திராவில மாடு எப்படி? ஆந்திராவில் தானே 2 கொம்பு 4 கால் 1 வால் அப்படியேதான் இருக்கும். அது இல்லப்பா, ஆந்திராவில இருந்து மாட்டை ஓட்டி வந்துட்டா அது ஒரு சின்ன சங்கடம் இருக்குது. நான் இப்ப ஆந்திரா ஒரு மாட்டை வாங்கி நடத்தியே கூப்பிட்டு வந்தேன். இந்த மாடு தேஞ்சு கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனாலதான் இந்த மாடு வாங்குறது கொஞ்சம் தள்ளி போட்டா எப்படி இருக்கும்? இத பாரு, இதெல்லாம் ராமசுப்பு சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. என் மனசை யாரும் மாத்த முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மாடு இந்த வீட்டுக்குள்ள வரணும். இல்ல பெட்டி படிக்கோட நான் வெளியே போயிடுவேன். ராமசுப்பு, நீயே தீர்மானம் பண்ணிக்க. மாடா மாதா வாழும். நான் வரேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுதான் நான் என் சேமிப்புல இருந்து 4000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். நீ இதை எடுத்துக்கிட்டு போய் எப்படியாவது ஒரு பசுமாடு வாங்கிட்டு வந்துரு. 4000 ரூபாய் பசுமாடா? முயற்சி பண்றேன். என்ன சார், என்னையா பையன் எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல அம்மா குழாய் ரிப்பேர் சொன்னாங்களே. அத ஏன் சார் கேக்குற? இப்பதான் குழாய் ரிப்பேர் பண்ணிட்டு கூலி வாங்கிட்டு வர்றேன். நல்ல வேலை செஞ்சியா. முக்கியமான விஷயம் கேட்கணும். உனக்கு இந்த மாடு வாங்கி விக்கிற தரகர் புரோகர் யாராவது தெரியுமா? அட என்ன சார் என்னண்ட போய் இப்படி கேக்குற? ஏன் சார், நானே பல வேலை செய்யறவன். அப்படியா? இந்த எலக்ட்ரிக் வேலை, குழாய் ரிப்பேர் பண்றது, மாட்டு தரகு, இந்த மொத்தத்துல துணியை வாங்கி சில்லறையில வியாபாரம் பண்றது. ஐயோ, எலெக்ஷனுக்கு மேடை இல்ல மேடை, அது செட்டப் செய்யறது, இப்படி பல வேலை சார். ஐயா ஆல் ரவுண்ட். ஐயோ, என்ன சார் விஷயம்? இல்லையா, எனக்கு அர்ஜென்ட்டா அவசரமா நல்லதா ஒரு மாடு வேணும். அட என்ன சார் இது, ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்குன்னு குடுறா ஒரு தோசைங்கிற மாதிரி கேக்குற. இன்னும் மாடு வேணும், அது எப்படி வேணும் விவரமா சொல்லு சார். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு மாடு வேணும், நல்ல பசு மாடா வேணும். ஆந்திராவா டெல்லியா எந்த ஊரு? அவருக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் தான். அத கேக்கல சார். எந்த ஸ்டேட் மாடு வேணும்? எந்த ஸ்டேட் மாடா இருந்தா எல்லாம் மடி வழியா தானே பால் கறக்கும். இத பாருங்க சார், இந்த டெல்லி மாடுன்னா கொஞ்சம் நின்னு இருக்கும், ஆந்திரா மாடு தனி, இந்த கோங்குலு கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். எது வேணும்? லாட்டரி சீட்டு மாதிரி மாட்டுல இவ்வளவு ஸ்டேட் இருக்குதா? இருக்குதே. இந்த பாரு சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கையில ஒரு அருமையான பசுமாடு இருக்குது. ராஜபாளையம். ராஜபாளையமா? ஒஸ்தி ஜாதி, வேலைக்கு 6 படி கறக்கும். எதுக்கே பேராசை, எனக்கு 4 படி கறந்தப்போ எக்ஸ்ட்ரா பால வித்துறேன். இதெல்லாம் கூட சொல்லி தருவாங்க. விற்க முடியாது, இன்னொருத்தர் மாடாச்சா. ஆமா, மாடு விலை எவ்வளவு இருக்கும்? அலாரம் அடிச்ச மாதிரி சொன்ன டயத்துக்கு பால் கறக்கிற மாடுகள்லாம் இருக்குது. ஆனா 3000 ரூபாய் ஆகும். 3000 ரூபாயா? நல்லதா போச்சியா. இந்தா, என்னது 5 ரூபாயா? நீ 3000 ரூபாய் கேட்ட, 1000 ரூபாய் நீ வச்சுக்க, மாடு கொடு. ஐயா, இது என்னத்துக்கு? இத நீயே வச்சுக்க. நான் சொன்னது பெரிய 3.5, அதாவது 3500 ரூபாய். எனக்கு கமிஷன் 500 ரூபாய், ஆக 4000 ரூபாய்.
அதையே நாங்க செல்லமா 4 ரூபான்னு சொல்லுவோம். 4000 ரூபாயா? பரவாயில்ல. பரவாயில்லையா? அப்போ உனக்கு மாட்டை பத்தி எதுவும் தெரியாதா? தெரியாதியா? அப்ப தைரியமா சொல்லலாம். நான் சொல்றத நம்பு. 4000 ரூபாய் கொடுத்து ஒரு மாடு வாங்குறேன், ஒரு கண்ணுக்குட்டி ஃப்ரீயா தர மாட்டாங்களா? அட என்ன சார் நீ, இது என்ன வேர்க்கடல பட்டாணி வியாபாரமா? மாடு சார். மாடு சார். இதுல கொசுனம் எல்லாம் கிடையாது. ஏன் சார், இன்னைக்கு ஒரு பார்ட்டி திருச்சிக்கு போகுது, அதோட நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா மாட்டுக்கு பல்ல பாக்கணும். என்னையா நீ மாட்டுக்கு வைக்கல் திங்கிற அளவுக்கு பல்லு இருந்தா போறியா? அதுக்காக 2 பல்லு விழுந்து மறுபடியும் முளைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணாத. ஏன் சார், அப்ப நிஜமாவே உனக்கு மாட்டை பத்தி எதுவும் தெரியாது? சத்தியமா தெரியாது. உன் மேல ஆணை. போடுமா, என் பொழப்புல கை வைக்காத. அப்போ எல்லாத்தையும் நம்ம கையில விட்டுரு. விட்ட பணம் எப்ப தரேன்? தரேன், உனக்காகவே கொண்டு வந்துக்கிறேன். அவரு மொத்தம் 4000 ரூபாய் இருக்குது. ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறேன். நல்ல மாடா பார்த்து புடிச்சு ஓட்டின்னு வந்துரு. கவலையே படாத. 2 நாளையில உன் வீட்டுல ஒரு மாடு கத்தும். மாடு கத்துமா? அம்மா, பயங்கரமா இருக்கியா? என்ன கலர்ல மாடு வாங்க போற? கருப்பு வெள்ளையில இருக்குது, கலர்ல இருக்குது. உனக்கு எது வேணும்? கருப்பு வெள்ளை கலரா? நீ என்ன டெலிவிஷனை வாங்கி கொடுக்க போற? மாடியா? உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு பச்சை கலர்ல மாடு வேணும். பச்சை கலர்ல மாடா? பச்சை கலர்ல புல்லுதான் கிடைக்கும். பணத்தை குடுத்துட்டல்ல, மறந்துரு. மாட்டை பத்தின கவலைய மறந்துரு. பாரியா, என்னோட ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், லீவு எல்லாமே நீ வாங்கி தர போற மாட்டுக்கிட்டு தான் இருக்குது. கவலையே படாத. இன்னும் 2 நாள்ல உன் வீட்டு வாசல்ல ஒரு மாடு மாடே உள்ள போயிடும் போல இருக்குது. நீ போ. வரையா, மாட்டை நான் கொண்டாட மறந்துடாத. என்னையா இது, நடு வழியில பார்த்து 4000 ரூபாய் கொடுக்குற? கடை திறந்துருக்கோம், லோடு ஏத்திக்க வேண்டியது. சார், மாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னும் 2 நாள்ல மாடு வந்துடும். நீ இவ்வளவு சீக்கிரமா மாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், சார், நீங்க கொஞ்சம் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. மாட்டுக்கு தீவனம் முக்கியம். நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து பழகிட்டீங்கன்னா வசதியா இருக்கும். அப்புறம் மாட்டோட பாஷை ரொம்ப முக்கியம். பேசி பழகிக்கங்க, அப்புறம் ஒர்க் அவுட் ஆகும். ஆமா, மாடு எந்த ஊர்ல இருந்து வருது? எந்த ஊர்ல இருந்து வந்தா என்ன, மாட்டுக்கு ஒரே பாஷை தானே, அம்மான்னு கத்தும். ஐயோ, அப்படியே கத்துறீங்களே. உங்க வீட்டுக்கு எதுக்கு தனியா பசுமாடு? என்ன மாடு வாங்க திருச்சி போல? நீ இங்க படுத்திருக்க எதுக்குடா மாடு? என்ன அப்படி கேக்குற? நான் மாடு வாங்க 4000 ரூபாய் பணம் கொடுத்தேன் காலையில. 4000 ரூபாய் நீ கொடுத்தியா? ஆமாயா. என் மாடு நீ திருடுது 4000 ரூபாய் கொடுத்தியா? என்ன சொல்ற நீ? 4000 ரூபாய் காலையில பணம் கொடுத்தேனையா? காலையிலே என் மாட்டை நீ தாண்டா திருடுன. என் மாட்டை திருடுனா, என் மாட்டை திருடுனா, அந்த படுவாரு. என் மாட்டை திருடுனா, என் மாட்டை திருடுனா. ஊருக்கு முன்னாடி 4000 ரூபாய் பணத்தை கொண்டு போய் யார்கிட்டயா கொடுத்துட்டு வந்துட்டேன். 4 நாள் ஆச்சு, பணத்தையும் காணோம், மாட்டையும் காணோம். அம்மா, இதை கொஞ்சம் நிம்மதியா இருக்க இல்லையா? இப்பதான் நான் அப்பவும் யாரோ மாடுங்க மாடுங்க கேட்கற மாதிரி ஒரு பிரமை. அது சரி, நம்ம வீட்டு வாசல மாடு கட்ட போறது இல்ல, என் இருமலும் நிக்க போறது இல்ல. அம்மா, ஏ பாசு, இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள மாடு வந்து சேரல, உன் சீட்டுக்கே வெடி வைக்கிறேன். சார், மாடியில டியூப் லைட், ஃபேன் எல்லாம் சரி பண்ற சார். ஒழுங்கா வேலை செய்து நமக்கா? என்ன சார் ஏதோ ரோசனையில் வைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல பழனி, ஒருத்த மாடு வாங்கி தரேன்னா அவன்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்தேன். மாடு வந்து சேர்ந்த அவனையும் காணோம். என்னது, மாடு வாங்க பணம் கொடுத்தியா? ஆமாப்பா. அட என்ன சார் நீ, நான் இருக்க சொல்ல வேற யார் கையிலயா ஏமாந்துட்டிய? அப்ப ஏமாந்துட்டேன்னு சொல்றிய? என்ன சார் நீங்க 30 வருஷமா மாடு பிசினஸ் பண்ணிக்கணுங்கிற நம்ம கையில சொல்லி இருந்தா ஒரு ஃபார்மரியன் பசுவை கொண்டு வந்து இந்த வீட்டு வாசல்ல கட்டி இருக்க மாட்டேன். ஏண்டா பழனி, நீ நிறைய மாடு வச்சிருக்கியா? என்ன சார், மாடுகளை புரட்டி விக்கிறது தானே நம்ம வேலை. நம்ம கையில சொல்லாம யார் கையிலயே ஏமாந்துட்டிய? இந்த காலத்துல டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவானுங்க, மாட்டை வாங்கி தரேன், ஆட்டை வாங்கி தரேன்னு வானுங்க, துட்டை வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சுவானுங்க. கேட்டா மாடு செத்து போச்சு, வேற மாடு வாங்கி தரேன்ட்டு போடுவானுங்க. நிஜமாவா சொல்ற? இந்த காலத்துல மாடெல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்குது சார். 2 வாங்கினா 1 ஃப்ரீ. நாளைக்கு காலையில ஒரு மாட்டை கொண்டு வந்து இந்த வாசல்ல கட்டிடுறேன்.
நீ என்ன பண்ற அந்த கையில துட்டை வாங்கி நம்ம கையில கொடுத்துரு. இல்ல நான் பணம் கொடுத்தவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான். இந்த காலத்துல தெரிஞ்சவன் தான் நல்லா ஏமாத்துறான். நீ வேண்டா பாரு, உன் கையில துட்டை வாங்கிட்டு போய் சாராய கடையில நல்லா டைட்டா இருப்பான். வேணா செக்அப் பண்ணி பாரு, பணத்தை வாங்கி நம்ம கையில கொடுத்துரு, மாட்டை நான் கொண்டாந்துடுறேன். பழனின்னு ஒரு புரோக்கர் இருக்காரு, நீங்க பாத்தீங்களா? உள்ளே உயரமா இருப்பாரு அவர்தானே சார்? அவர்தாங்க. எப்பவும் லுங்கி கட்டிட்டு இருப்பாரு அவர்தானே சார்? அவர்தாங்க. கண்ணு கூட ஒன்றே இருக்கும் அவர்தானே ஐயோ, சார்? அவர்தான். நான் அவரை பார்த்ததே இல்லை சார். சும்மாரியா சார்? பள்ளியா சார்? ஆமாங்க. நேரா போனீங்கன்னா சாராய கடை இருக்கு. சாராய கடையில பிளாட்பாரத்துல குச்சி படுத்திருப்பார். சாராய கடையில படிச்சிருப்பாரா? சாராய கடை எந்த பக்கம் இருக்குது? நேரா போனா பீச்சை பக்கம் இருக்கு சார். பீச்சை கடையா? பீச்சை கடைனா இதுவா? அட பாவி வாசு, அந்த புரோக்கர் பழனி சொல்றது கரெக்டா போச்சு. நான் மாடு வாங்கறதுக்காக கொடுத்த 4000 பணத்தை சாராயமா குடிச்சு செலவு பண்றியா? உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். சட்டை விடு சார், சட்டை விடு. இல்லையா டப்பாஞ்சிக்கன்னு இருக்க? மாடு வாங்கி தர சொல்லி பணம் வாங்கிட்டு போய் மாடு என்ன ஆச்சு சார் சத்தியமா நான் மாடு வாங்கிட்டேன் சார். எங்க மாடு? ஆனா மாட்டுக்கு மஞ்ச காமலை வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு சார். மாட்டுக்கு மஞ்ச காமலையோ? கிண்டலா பண்ற நீ? இல்ல சார், அத ஓட்டிக்கிட்டு வந்தான் பாரு, அவங்கிட்ட இருந்து தொத்திக்கிச்சு. பார், நீ போய் சொல்ற. நான் அன்னைக்கு வந்து பார்த்தா சாராயத்தை அடிச்சிட்டு நான் மாட்டு திருட்டாங்க. இதே திருப்பி தான், இதே திருப்பி தான். அடப்பா சார், அது நான் இல்ல சார், அது என் தம்பி சார், லுங்கி கட்டி இருப்பான். இந்த கண்ணு காட்டி கொடுத்து பாரு. இல்ல சார், எங்க குடும்பத்துக்கு ஒரே கண்ணு. நீ வெளில போயிட்டா மத்தவங்க எப்படி பாப்பாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்குவோம் சார். மாடு எப்படி இருக்குன்னு மறந்து போச்சியா? பணம் கொடுத்து என் கழுத்து மேல உட்காந்து கத்துறாங்க. ஏன் சார் இப்படி பயப்படுற? அவன் கேட்டா மாடு செத்து போச்சு, இன்னும் ஒரு வாரத்துல வாங்கி தரேன் சார் அப்படின்னு சொல்லு. அப்படியா சொல்றேன். தைரியமா போ சார், பயப்படுறிய? இன்னும் 2 நாள்ல உன் வீட்டு வாசல்ல ஒரு மாடு. சொல்லாத. மாடு கத்துங்கிற நானே வந்து கத்திட்டு இருக்கேன். சார் தைரியமா போ சார். வந்ததான் வந்த, ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு போ சார், டீ குடிக்க. 20 ரூபாய்க்கு டீய? நீ என்ன டீ கடையே வாங்கி சாப்பிட போறியா? நீ முதல்ல மாடு வாங்கிட்டு வா, அது கத்தட்டும், அப்புறம் துட்டு தரேன். மரியாதையா மாட்டோட வா. வாசு, உனக்கு இவ்வளவு மட்டமான புத்தி இருக்குன்னு எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நான் மாடு வாங்க கொடுத்த பணத்துல நீ சாராயம் குடிச்சிருக்க, என் கண்ணால நான் பாத்துருக்கேன். சும்மா இருங்க சார், உங்களுக்கு மாடு வாங்க அலைஞ்சு எனக்கே கொம்பு முளைக்கும் போல இருக்கு. ஆமா, மாடு எங்க? நான் கொடுத்த பணம் என்னாச்சு? இது மாடு செத்து போச்சு. அடுத்த வாரம் வாங்கி தரேன். அவன் சொன்னது கரெக்ட் தான். ஏவன் அவனை பத்தி உனக்கு தெரியாது, நீ போய் சொல்ற. சார், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை கிடையாதுன்னாக்க நாளைக்கு அந்த ஆளை கூட்டு வர, நீங்க அவனையே விசாரிச்சுக்கோங்க. நான் சொன்னாலும் 30 வருஷமா மாடு வியாபாரம் பண்றான். ஓகே, நாளைக்கு காலையில கூட்டு வாங்க. கூட்டு வரேன். எங்க சந்திக்கலாம்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இதே தெருவுல அதோ தெரியுது பார், மஞ்ச மரத்தடியில குப்பை தொட்டி மேல நான் உட்கார்ந்துருப்பேன். குப்பை தொட்டி மேல உங்களுக்கு சரியான இடம் தான். நான் கொன்ற ஆளு உன் முகத்தரைய கிழிப்பான். நான் கூட்டு வர ஆளு உங்க மூஞ்சியே கிழிப்பான். நான் வரேன். பழனி சார், அவன் என்ன உடம்புல ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்த முடியாது. இப்ப வந்துருவான், நேருக்கு நேர். நீயே கேளு. நீ கவலைப்படாத சார், வரட்டும், நான் பேசிக்கிறேன். இந்த ஆளு எங்க போனா? அதை மட்டும் தான் இவர் பணம் கொடுத்திருக்காரா? வாசு, வாயா. ஏன் லேட்டு? யோ, நான் சொன்ன ஃப்ராடி பண்ணா சார். இந்த ஆள் கிட்ட தான் சார் நான் பணம் கொடுத்தேன். அது வந்து யோ, நீ எப்பயா என் கையில துட்டு கொடுத்த? போய் சொல்லாத. கை நீட்டி 4000 ரூபாய் பணம் வாங்கல நீ? சுமாரியா? அது என் தம்பி கையில சார். தம்பியா? என் கையில இல்ல. அன்னைக்கு நீ கூட சொன்னிய பிளாட்பாரத்துல தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடந்தான். ஆமா, அவன் கையில சார். டேய் பழனி, என்னடா அது பித்தலாட்டா? பழனி பழனி. ஆமா பழனி. என் பேரும் பழனி, அவன் பேரும் பழனி. அது எப்படியா? என் பேரு தென் பழனி, அவன் பேரு வட பழனி. சுருக்கமா பழனின்னு கூப்பிடுவாங்க. வாசு, தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு
அண்ணன் கிட்ட தயார் பண்றல அத விடு சார். என் தம்பிக்கு இதே பழக்கம் தான் சார். என் பேரை சொல்லி எல்லாரையும் மாட்டை வாங்குறேன், ஊட்ட வாங்குறேன்னு ஜூட்டை வாங்கிடுவான். அப்புறம் காணாம போயிடுவான். இருக்கிறவனெல்லாம் நம்ம கையில சண்டை வலிக்கிறான். இல்ல சார், எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. வடபழனி, தென்பழனி, தென்பழனி, இந்த 4000 ரூபாய் எனக்கு ஒரு நல்ல பசுமாடு நீ வாங்கி தர. மறுபடியும் இந்த கிட்ட கொடுக்குறீங்களே. நீ பேசாத, அந்த ஆள் கையில பேசாத சார். நீ கவலையே படாத. இன்னும் 2 நாள்ல உன் வீட்டு வாசல்ல ஒரு மாடு இதே மாதிரி கத்தும். சார், கடையை மூடிடுவான். வர்றேன். கடையா? இல்ல சார், மாடு விக்கிற கடையை மூடிடுவான். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இன்னும் உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஒவ்வொரு சாராய கிடையாது நுழைஞ்சு அந்த 4000 ரூபாய் பணத்தோட என்ன வந்து பார்க்கல, உன் வேலை காலி. சார், நீங்க என்ன நம்பல, நான் வாங்க நம்மளே ஒவ்வொரு சாராய கடையா போய் பாத்துருவோம். சரி, நானும் சாராய கடை பார்த்தது இல்ல, பார்த்த மாதிரி இருக்கணும். வா. பையனே, உன்னையத்தான் தேடிட்டு இருக்கேன். என்ன சார், பைப்பு ரிப்பேரா? இல்லையா, என் பொண்டாட்டிக்கு ஒரே இருமல். என் சிஷ்யன் ராமசுப்பு இருக்காங்க, அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா சொன்னாங்க பசும்பால் டெய்லி குடிச்சா சரியா போயிருந்தாங்க. பசுமாடு வாங்கணுமா? அது புத்திசாலியா இருக்கியா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. ஒரு பசுமாடு வாங்கி கொடுக்கணும். இந்த 1000 ரூபாய் நல்ல பசுவா பார்த்து வாங்கி கொடுக்கும். சரிதான் சார். என்ன இது ஊரே பசுமாடு சீசனா இருக்கு? போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளையில நம்மளே கடை திறந்துடலாம். கடையா? மாடு வாங்கி விக்கிற கடை. நீ கவலையே படாத சார். சரி. இன்னும் 2 நாள்ல உன் வீட்டு வாசல்ல ஒரு மாடு மா அப்படின்னு கத்தும். மாடு அம்மானு கத்துமா? என்ன சார், பழனி ஓடி பழனி இல்ல சார், அவன் வடபழனி. தென்பழனி, வடபழனி, தென்பழனி. அவன் வெறும் பயணி. வெறும் பழனி என்ன சொல்றீங்க? வட பயணிங்கிற தென் பயணிங்கிற அவன் வெறும் பயணிடா. அவன் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். அவன் ஃபேமிலியே தெரியும். பெரிய பையனா சார்? அப்ப நீங்க கொடுத்த 4000 ரூபாய் காலியா? ஐயோ, நீயா கொடுத்தது 4000, நானா கொடுத்தது 4000, ஆக மொத்தம் என் பணம் 8000 போச்சேடா. என்னடா 4000 8000 எம்பணம்? சார், எங்கிட்ட வட பயணின்னு சொல்லி மாடு வாங்கி தரேன்னு சொல்லி 4000 ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டான் சார். சார், என்கிட்ட தென்பழனின்னு சொல்லி மாடு வாங்கி தரேன்னு சொல்லி 4000 வாங்கிட்டான் சார். ஆக மொத்தம் 8000 ரூபாய் என் பணம் போச்சு சார். சுப்பு 9000 போடுறா. என்ன சார் சொல்றீங்க? என்கிட்ட வெறும் பயணின்னு சொல்லி 1000 ரூபாய் வாங்கிட்டான் அந்த பையன். அப்படி ஐயோ ஓடுறா சார். அந்த கணக்கு ஆன்சர் சொல்லு. 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா சார், அவன் 8000 ரூபாய் பணம் போச்சு கவலைப்பட்டு இருக்கான். இந்த நேரத்துல கணக்கா விடாதீங்க சார். தென்பழனி, தென்பயணிடா, வெறும் பயணி அவன். வடபழனி, தென்பழனி, வடபழனி, வெறுமணி, தென்பழனி, வடபழனி, வெறுமணி, தென்பழனி, இல்லடா தென்பழனி. முடியலடா. விடாதே, விடாதே.